இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மீனவர்கள் கைது செய்யப்படுவதால் மீனவ மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இதனை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். 116 மீனவர்களும் அவர்களின் 184 படகுகளும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனை உடனே மீட்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 8 மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது உடைமைகள் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை சிறையில் 116 இந்திய மீனவர்கள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டு, ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 8 மீனவர்கள் தனுஷ்கோடி அருகே சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கடிதத்தின் மூலம் அமைச்சர் ஜெய்சங்கரை வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். அதில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? சக்தி, மீனவர்கள் கைது செய்யப்படக்கூடிய விவகாரம் தொடர்கதையாகி வருது. கடந்த சில நாட்களிலேயே தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்களை முழுமையாக விடுவிக்க கோரி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு வலியுறுத்தி தன்னுடைய கடிதத்தை எழுதியிருக்கார். நேற்று தனுஷ்கோடி அருகே ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் 8 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் இதே போன்ற விவகாரத்தை முன்னிறுத்தி தமிழக முதலமைச்சரால் ஒரு கடிதம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதப்பட்டிருந்தது. அப்போது நாகை மாவட்டத்தை சேர்ந்த 11 மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அடுத்த 2 நாட்களிலேயே 8 மீனவர்கள் தமிழகத்தை சேர்ந்த ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த 8 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது வரை இலங்கை வசம் 116 இந்திய மீனவர்களும் அதேபோல 184 படகுகளும் இலங்கை அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதை தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்கள் இது போன்று தொடர்ச்சியாக கைது செய்யப்படக்கூடிய சம்பவங்கள் மீனவர்களுடைய குடும்பத்தினரிடையே மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதோடு இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சனைகளை மேலும் மோசமாக்கியுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கடற்பரப்பை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும் இது போன்ற கைது நடவடிக்கைகளை மீனவர்களை மட்டுமல்லாமல் அவர்களை நம்பி வாழும் அவர்களது குடும்பத்தினரையும் பாதித்துள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலங்கை வசம் உள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க கோரி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.